வணக்க மக்களே. எப்படியோ நம்ம ஒரு வழியா எதிர்பார்த்துன்னு இந்த மாதிரி என்ன மாதிரி மொரட்டு சிங்கிள்ஸ்லாம் எதிர்பார்த்துன்னு இந்த மாதிரி பிரஜின்னு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விட்டு போயிட்டாரு. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாருமே சிங்கிளா தானே உள்ள வராங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல. இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஜோடியா தான் உள்ள வந்தாங்க பிரஜினும் சாண்ட்ராவும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை, இன்க்ளூடிங் மீ. அதாவது கேம் ஆடுறது எல்லாமே சப்போர்ட் பண்றது சொல்லிட்டு எல்லாமே நாங்க தனித்தனியா ஆடுவோம் சொல்லிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடினது எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இது யாருக்குமே பிடிக்கல. ஸோ அவங்கள எலிமினேட் பண்ணோம் ஸ்ட்ராங்கா பிக் பாஸ் எல்லாருமே கோரிக்கை விடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் ஏற்றுதான் பிக் பாஸ் பிரஜினை வெளியேற்றி இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜினுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வாக்குவாதம் வந்தது. அப்போ பிரஜின் அந்த அப்போ பட்ட அசிங்கத்தினால பிரஜின் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சாண்டா கிட்ட விலகியே தான் இருந்தாரு. ஆனாலும் பிக் பாஸ் இப்போதைக்கு பிரஜினை வெளியேற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் மேல கடும் விமர்சனங்கள்லாம் வந்தது. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஏன் பண்றீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் உள்ள விட்டீங்கன்னா அப்புறம் ஷோவே நல்லா இருக்காது, அப்புறம் சப்போர்ட்டிவா தான் ஆடுவாங்க, ஸோ அது பார்க்கறதுக்கே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்போ பிக் பாஸ் கம்பல்ஷனா ஒரு கட்டாயத்தின் பேரில் பிரஜினை வெளியேற்றிருக்காங்க. உடனே நீங்க இப்போ நினைக்கலாம், சரி இப்போ பிரஜின் போயிட்டாரு, சாண்ட்ரா வெறித்தனமா பயங்கரமா ஆடி டைட்டில் அடிக்கும், டைட்டிலோட தான் சாண்ட்ரா ஹாமி வெளியே போறோம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விட்டு தான் நினைக்கிறீங்க. அந்த அளவுலாம் ஒரு சீனா கிடையாதுங்க. நீங்க சாண்ட்ராக்கு அந்த அளவுலாம் பில்டப்லாம் கொடுக்கவே கூடாதுங்க. சாண்ட்ரா அந்த அளவுலாம் ஒர்த்தே கிடையாது. அது என்ன கேட்டா வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாருமே ஓரளவுக்கு நார்மலா இருக்க மாதிரி இருக்காங்க. பட் சாண்ட்ரா மட்டும் ஒரு மாதிரி மென்டலி இல்ல மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கு, அது எங்கன்னு தெரியல. ஸோ அதுக்காக ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் எங்கேயோ இருக்குது, ஆனா ப்ரெசென்ட்ல எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் சாண்ட்ரா பார்த்தால இருக்கு. அதுவும் இல்லாம அது ரொம்ப கொடூரமா திங்க் பண்ணுது வேற. அதாவது என்ன சொல்றது, விஷபூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திங்க் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுன்னு டைட்டில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அப்படியே சப்போஸ் இவங்க பிளான் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சாலும் பிக் பாஸ் டீம் சார்பாக அது மக்கள் அதை பெருசா சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, அதை கொண்டாடவும் மாட்டாங்க, அந்த அளவுக்கு வைபாவும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிரஜின் வெளியே போயிட்டு இதுக்கப்புறம் சாண்ட்ராக்கு ஒரு ஃபயர் மொமெண்டா இருக்கும், இதுக்கப்புறம் சாண்ட்ரா பயங்கரமா ஆடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்களே உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சுத்தமா நம்பாதீங்க. சாண்ட்ரா அந்த ஒர்த்தே கிடையாதுங்க. நம்ம எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாதிரி கானா ஒண்ணுத்துக்கு தான் டைட்டில் சேரும். ஏன்னா அவர் தான் ஓரளவு நார்மலாவே இருக்காரு இப்போதைக்கு. அதாவது மத்தவங்களை கம்பேர் பண்ணவும் சொல்றேன், அவரும் கிரேட்லாம் சொல்ல மாட்டாங்க கானா வினோத்தம். மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டர்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ கூட காலைல பார்த்தேன், இந்த இது திவ்யா கணேசை போட்டு கத்திடுது சாண்ட்ரா. அது எதுக்குன்னே தெரியல. ஏன்னா திவ்யா கணேஷ் சண்டைலாம் போடாது, அது கூட அதோட ஃப்ரெண்டு தான். ஆனா அது மேலேயே ஒரு காண்டு காட்டி கத்தினது துணி எடுத்துக்கிற விஷயத்துல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாண்ட்ரா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுது. அதனால அது வேஸ்ட். அடுத்த வாரமே எலிமினேட் பண்ணினா கூட பிரச்சனை இல்லைன்னு நம்ம தான் எல்லாருமே ஃபீலிங் ஆகுது. ஸோ அதனால சாண்ட்ராக்கு பில்டப் கொடுக்குற ஃபேன்ஸ் தயவு செஞ்சு கொம்னு இருங்க. அந்த அளவு ஒர்த்தே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு நீங்க பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா சாண்ட்ராவை பாத்தீங்கன்னா கடைசியா நல்ல பேர் வாங்குது எதுல தெரியுமா, அந்த ஹோட்டல் டாஸ்க்ல தாங்க. ஹோட்டல் டாஸ்க் 4 பேர் வாங்கிச்சு. எப்படின்னா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கை கரெக்டா பண்ணிட்டேன், அவ்வளவு திட்டு வாங்கி கூட அந்த விக்ரம் ரிசைன் பண்ண வச்சு மேனேஜர் பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்ண வச்சதுனால சாண்ட்ராக்கு ஒரு ஏவி வீடியோவே போட்டு குறும்படம் போட்டு ஒரு மாஸ் மாதிரி காமிச்சாங்க. அதுதான் சாண்ட்ரா கடைசியா நல்ல பேர் வாங்கின மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஃபுல்லா கெட்ட பேர் தான். அதாவது ஒருத்தர் விடாம எல்லாருக்கிட்டையுமே கெட்ட பேருன்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் கிட்ட வாங்கியிருந்தது. ஏன்னா அந்த அந்த இவன் கவின்லாம் உள்ள போதெல்லாம் அந்த பூண்டு தோல்லாம் போட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓவராலாவே பிக் பாஸ்லயே எல்லாருமே காண்ட் ஏத்துன மாதிரி ஒரு சீன் எல்லாம் சாண்ட்ரா பண்ணிட்டு இருந்தது. அதனால அப்போதுல இருந்து சாண்ட்ராவுக்கு மரியாதை போயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப மட்டும் ஏன் கெத்து காமிச்சதுன்னா கூட புருஷன் இருக்கிறாரு, ஹஸ்பண்ட் இருக்கிறாரு சொல்லிட்டு கெத்த காமிச்சிச்சு. பட் இதுக்கப்புறம் கெத்தம் காட்ட முடியாது, ஒன்னும் காட்ட முடியாது, அப்புறம் புஷ்னு போயிடும், புஷ்வான மாதிரி. அதனால சாண்ட்ரா அந்த ஹோட்டல் டாஸ்க்ல இருந்து எவ்வளவு கெட்ட பேர் வாங்கிச்சோ அந்த கெட்ட பேர்லாம் சரி பண்றதுக்கே இந்த 40 நாள் பத்தாதுன்ற மாதிரி தான் இப்ப நம்மளுக்கு ஃபீலிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால சாண்ட்ரா அமி டைட்டிலுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஸோ வந்து இதை வந்து நீங்க தாராளமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம கானா வினோத் தான் டைட்டில் அடிப்பாரு. சாண்ட்ரா வந்து மேபி அடுத்த வாரமோ இல்ல அதுக்கு அடுத்த வாரமோ போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து காண்டு காட்டுவாங்க. ஆனா இந்த ரம்யா அரோராலாம் இருக்கிற வரைக்கும் சாண்ட்ரா அம்மி இருக்கும். ஓகேங்களா? இந்த ரம்யா அரோரா இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சாண்ட்ரா போவோம். பட் கண்டிப்பா போகும், கூடி சீக்கிரம் போயிடும். ஏன்னா வீட்டுல வேற பிரஜித் தனியா இருப்பார் போல, குழந்தைகளோட பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அது போனாம போயிடும் அது. ஸோ அதனால சாண்ட்ராக்கு ஓவர் பில்டப் நோ, ஒன்லி எலிமினேஷன் கமிங் சூன்.